இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, யூதர்கள்னாவே கெட்டவங்களாகவும் இல்லை மோசமானவங்களாகவோ இல்லை இவங்க இப்படிதான்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு சிலருக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதாவது யூதர்களே சேர்ந்தவங்களாகவே இருந்தாலும் இந்த உலகத்துக்கே அவங்க நிறைய விதமான கண்டுபிடிப்புகளையோ இல்லை வந்துட்டு அவங்க தன்னிச்சையாக செஞ்ச சாதனைகள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இதில் நம்ம 5வது இடத்துல பார்க்க போகிற ஒரு பேர் வந்துட்டு ஜோனஸ் சாக். இவர் யாருன்னா 1952 வரைக்குமே போலியோன்ற நோய்க்கான மருந்து வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. இவர் தான் 1955 முதல் முறையாக உலகத்துக்கு போலியோ சொட்டு மருந்தை அறிமுகப்படுத்தினார். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 57,000 குழந்தைகள் வரைக்கும் அமெரிக்காவில் மட்டுமே அந்த டைமில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவர்கிட்ட வந்துட்டு இந்த போலியோ சொட்டு மருந்துக்கான காப்பிரைட் ஏதாவது எடுக்கிறீங்களா, பேட்டன்ட் போடுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இல்லை இது வந்துட்டு காசுக்காக பண்ணது கிடையாது, இது வந்துட்டு உலக மக்களுக்கானதானது, இதை வந்துட்டு நம்ம இதுக்கு நான் பேட்டன்ட் எதுவும் போடலன்னு சொன்னார். இது மூலமாகவே 1960 மட்டுமே கிட்டத்தட்ட 90% ஆஃப் மக்கள் வந்துட்டு இது மூலமாக பாதிப்புலேருந்து மீண்டாங்க. இது மூலமாக வர பாதிப்பும் குறைஞ்சிது. இதில் நம்ம 4வது இடத்துல பார்க்க போகிறவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவர் தான் இயற்பியலில் வந்துட்டு E=mc² கிரேட் ஃபார்முலாவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். இவருக்கு 4 வயசு வரைக்கும் பேச்சு கூட வரல. ஆனால் இவரோட இயற்பியல் திறமையை கண்டு நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்துட்டு 1952 இஸ்ரேலே வந்துட்டு வாலண்டியராக எங்கள் கண்ட்ரிக்கு வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் இவர் வந்துட்டு அந்த டைமில் அமெரிக்கா சிட்டிசனாக இருந்ததாகவும் ப்ளஸ் வந்துட்டு அவரோட ஏஜ் காரணத்தை கொண்டும் அவர் அதை நிராகரிச்சிட்டார். 3வது இடத்துல நம்ம பார்க்க போகிற ஒரு நேம் டேனியல் ரெட்க்ளிஃப். அதாவது நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்து மாயாஜால உலகத்தை பற்றி ரொம்பவுமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சந்தோஷப்பட்ட ஒரு படம் தான் ஹாரி பாட்டர். இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த ஒரு பேர் தான் டேனியல் ரெட்க்ளிஃப். இவருக்கு வந்துட்டு டிஸ்ப்ராக்சியான்ற ஒரு டிசார்டர் இருக்குது. அது என்னன்னா, அவரோட பிரெயின் சொல்கிறத வந்துட்டு அவரோட கைகால்கள் செய்யாது. ஆனாலுமே அவர் இந்த அளவுக்கு பெரிய சாதனைகள் படிச்சிருக்காரு. 2வது இடத்துல பார்க்க போகிற ஒரு நேம் மார்க் சக்கர்பர்க். இவர் தான் ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் அண்டு வேர்ல்டு யங்கஸ்ட் பில்லியனியர். மார்க் சக்கர்பர்க் தான் 23 வயசில் பில்லியனியர் ஆனார். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த வருஷத்தோட ஃபோர்ப்ஸ் பட்டியலில் வேர்ல்ட்ஸ் 2nd ரிச்சஸ்ட் பர்சன் மார்க் சக்கர்பர்க் தான். இவருக்கு வந்துட்டு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது, ரெட்டு க்ரீன் கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. அதனால தான் ஃபேஸ்புக்கு ப்ளூ கலர் வந்துட்டு சூஸ் பண்ணாங்க. ப்ளஸ் வந்துட்டு அவர் பெரும்பாலும் வந்துட்டு ஒரு டைமில் கிரே கலர் டிஷர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது எதுக்காகன்னு கேட்டப்போ, இந்த மாதிரியான சின்ன விஷயங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான இது சொல்லியிருந்தாரு. அதனால ரொம்ப நாள் கிரே கலர் தான் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 2015 அவரோட பொண்ணோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதாவது அவரோட ஃபேஸ்புக் ஷேர்ஸில் இருக்க 99% ஆஃப் ஷேர்ஸை இல்லாதப்பட்டவங்களுக்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் மற்ற விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிக்காகவும் தானமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அது ஒரு 10 வருஷங்கள்லையோ இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த 99% ஆஃப் ஷேர்ஸை கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் இருக்கிறவர் வந்துட்டு ஒரு டைரக்டர். இவர் வந்துட்டு தனக்கான ரசிகர்கள் உலக அளவில் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலானவங்க வந்துட்டு இயக்குநர்கள் ஆகணும் ஆசைப்படுறவங்க இவர் மாதிரி தான் ஆகணும், இந்த மாதிரியான படங்கள் தான் நம்மளும் எடுக்கணும் அப்படின்ற பிரம்மாண்டத்துக்கு வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஒரு முன்னோடியாக இருக்கார். அவர் தான் ஜுராசிக் பார்க், அப்புறம் இண்டியானா ஜோன்ஸ் இது மாதிரியான படங்கள் எடுத்தவர். இவர் வந்துட்டு 22 தடவை வந்துட்டு ஆஸ்காருக்கு நாமினேட் ஆயிருக்காரு. அது 3 தடவை ஆஸ்காரை ஜெயிச்சும் இருக்காரு. இவர் வந்துட்டு ஸ்கின்லெஸ் லிஸ்ட் அப்படின்ற 2ஆம் உலக போறப்போ ஹிட்லரால் படுகொலை செய்யப்பட்ட யூதர்கள் அதை பேஸ் பண்ணி எடுத்த படத்துக்காக சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த தயாரிப்பாளருக்கான விருது ஆஸ்கார் அவார்டை வாங்கியிருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம உலக அளவில் சாதனை புரிஞ்ச ஒரு 5 பேரை பற்றி பார்த்தோம். இப்போது யூதர்கள்னாலே மோசமானவங்கன்ற எண்ணம் வந்துட்டு சரியானதான்னு கேட்டிங்கன்னா அது சரியானது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான சாதனையாளர்களும் எல்லா இதுலேயும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மதத்தை சேர்ந்தவங்க, இந்த பிரிவினைவாதத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்காம அவங்க தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான எதிர்ப்பை காட்டிட்டு இந்த மாதிரியான திறமைக்காரங்களும் எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும்.